குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் கடைசியாக நம்ம ஸ்கேன் எடுப்போம். அதுக்கு டேர்ம் ஸ்கேன் சொல்லுவோம். அது ஏன் எடுக்கணும் அப்படின்னு ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு டவுட் இருக்கும். ஏன்னா 3rd மந்தில் ஒரு ஸ்கேன், 5th மந்தில், அப்புறம் 7th மந்தில், அப்புறம் 9th மந்தில் க்ரோத் ஸ்கேனுன்னு சொல்லுவோம். அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக பனிக்கூட நீர் பார்க்குறது. நஞ்சுக்குடியோட ஃபங்க்ஷன் டேட் நெருங்க அதாவது டெலிவரி டேட் நெருங்கும் போது அதோட ஃபங்க்ஷன் குறையிற போது அந்த பனிக்கூட நீர் அளவு கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஸ்கேன் பார்த்தா தான் அந்த சிவியர் ஆலிகோஹைட்ராமியாஸ் அப்படின்றது டிடெக்ட் பண்ண முடியும். அதனால நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம், நல்லா வளர்ந்துட்டே இருக்க பேபி 34 வீக்ஸ்க்கு அப்புறம் ஐயூஜிஆர், அதாவது லேட் ஆன்செட் ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். க்ரோத் திடீர்னு கம்மியாயிடும். ஸோ அந்த க்ரோத்தை நம்ம மானிட்டர் பண்ணணும்னாலும் ஸ்கேன் பார்க்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அதாவது டாப்லர், குழந்தைக்கு மூளைக்கு போகிற பிளட் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி நம்ம 5th மந்தில் சப்போஸ் நஞ்சு கொடி கீழே இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோன்னா 9th மந்தில் அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளோட டெலிவரி எப்படின்றத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த 9th மந்த் ஸ்கேனில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா டெலிவரி பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை ரெகுலராக நீங்கள் சொல்லும் போது எடுத்துக்கோங்க. இதனால நம்மளுக்கு நிறைய விஷயம் பேபி பற்றி தெரியும். தேங்க்யூ.